ராமசாமி அவர்களை அழைக்கிறேன். இவர் கட்டுரையாளர், பேராசிரியர், இலக்கிய விமர்சகர், ஈழத்து இலக்கியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நன்றி பேராசிரியர். என்னோட தற்செயல ஒட்டத்தில் வந்ததுமே இல்லை கணக்கப்பட்டு கொண்டேன். இவர் இந்த புத்தகத்தை வெளியிடுவது மிக சிறப்பு. இந்த முதல் 2 பிரதிகளை அவரிடம் சொல்லவில்லை. ஒன்று வெற்றிவேலும், மனதேக்கு நீண்ட காலம் என் பணிகள் உதவி செய்கின்ற ரமணனும் பெற்றுக்கொள்வார்கள். ரமணன் காலம் பத்திரிகையை ஆவி செய்து முதல் போனது ராமசாமி கிட்டதான். அவருக்கு அப்பொழுது என்ன தெரியாது. அவர் போராடி இந்த ஆய்வு செய்து அவர் கலாநிதி பட்டம் பெற்றவர். அவர் இந்த பிரதியை வேண்டது எனக்கு சிறப்பு. செல்வம் சொன்ன மாதிரி ஒரு தற்செயலாக என்னுடைய மகன் வீட்டுக்கு கொட்டவா வந்திருந்தேன். அப்போது செல்வம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, நீங்கள் தொடர்ந்தா போடுறீங்களான்னு. நான் போன வாரம் வரதான் இருந்தேன். அவருக்காக நான் இந்த வாரம் பார்த்து வச்சுட்டு இருந்தேன். இந்த காலம் இதழ் எனக்கு வெளியிடுறதுல ஒரு மகிழ்ச்சி. அதுவும் அதை வாங்கிக்கிட்ட வெற்றிவேல் இங்கே இருக்கார். வெற்றிவேல் எங்கள் பல்கலைக்கழகத்தில் அது நேமாக ஒரு எந்த வருஷம் வெற்றிவேல் ஞாபகம் இருக்கா? நான் இப்போ ஓய்வு பெற்றாச்சு. நான் ஓய்வு பெற்ற 6 வருஷம் ஆச்சு. அந்த ஓய்வு பெறுறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வருவார், அவருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய நண்பர் சேரன் ஒரு தகவல் சொன்னார். வெற்றிவேல்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு என்ன உதவி வேணுமோ அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தார். அதுக்கு முன்னே எனக்கு வெற்றிவேல் கிடையாது. அவர் வரும்போதே இந்த காலம் இதழ்கள் கொஞ்சம் பெயர் கொண்டிருந்தார். ஒரு கணிசமாக ஒரு 6 இதழ்கள் கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னே காலம் இதழ்கள் தெரியும். நான் 2016 யார்க் யூனிவர்சிட்டியில் நடந்த கருத்தரங்கத்துக்கு வந்தப்ப முதல்ல செல்லத்தை இங்கே பார்த்தேன். அதுக்கு முன்னே அவர் சென்னையில் புத்தக கண்காட்சிகளில் பார்ப்பேன். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அதில் காலம் இதழ்கள் எனக்கு தெரியும். வெற்றிவேல் வரும்போது கையில் காலம் இதழ்களோடு வந்தார். அது வரைக்கும் அவர் என்ன எதுக்காக வராரு என்ன தெரியாது. சேரனுடைய தகவல் மட்டும்தான் தெரியும். அவர் வந்த பிறகு அவர் காலம் இதழ்களை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது அப்பயே ஒரு 40 இதழ்கள் வந்துருந்தது நினைக்கிறேன். பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு சொன்னார். என்னால் முடியாது, ஏன்னா எங்களுடைய பல்கலைக்கழக விதிமுறைப்படி ஓய்வுக்கு முன்னாடி அதை மாணவர்களை எடுக்க முடியாது. அவருக்கு குறைந்தது ஒரு 2 ஆண்டுகளாவது இருக்கணும். என்னால் இருக்க முடியாது. ஒரு 2 ஆண்டுகள் உரிய காலம் தாண்டிடுச்சு. அப்போ தான் நான் இன்னொரு ஆசிரியர் ஸ்டீவன் என்கிறது அவர்கிட்ட ஒப்படைச்சு அவர் முடித்தார். ஆனால் அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருக்கு காலம் இதழ்கள் தெரியாது, அதை பற்றி தெரியாது, நிறையா இருக்குது. நான் தொடர்ந்து காலம் இதழ்களோட தொடர்புடையவன் படிச்சிருக்கிறேன். அதனால் அதுக்கு இருந்து எனக்கு நெறிப்படுத்த முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. இருந்து அவருக்கு முழுமையாக அந்த கலாநிதி பட்டம், எங்கள் ஊரில் முனைவர் பட்டம்னு சொல்லுவோம், இந்த முனைவர் பட்டத்துக்கு வழிகாட்ட முடியல. ஆனால் முறையாக முடித்து வாங்கிட்டாங்க. அவர் போன வருஷமே இந்த காலம் இதழ்கள் தொடர்பான ஆய்விட்ட புத்தகமாக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
அவர் பெற்றுக்கொண்டது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த காலம் இதழ் அப்படிங்கிறது என்னுடைய வாசிப்புக்கு நான் ஒரு 15 வருஷமாக நான் வாசிக்கிறேன். என்னுடைய வாசிப்புள்ள காலம் இப்போ இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த காலம் இதழ்களில் வந்த கதைகளை பற்றி எழுதியிருக்கிறேன். என்னுடைய நேர்காணலே ஒரு தடவை இந்த சுகுமாரனுடைய நேர்காணல் வந்திருக்க மாதிரி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நேர்காணலும் வந்தது. நல்ல காலத்தோடு எனக்கு தொடர்பு உண்டு. அதை வெளியிடுறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த காலம் இதழ் பற்றி பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்தமிழ் இலக்கியம் அப்படின்னு ஒரு 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 விஷயத்தை நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினோம். அந்த பேச்சுக்கு பின்னாடியும் நண்பர் சேரன்னா உண்டு. ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கும் போது நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது, ஈழப் போராட்டம் மனிதர்களுக்கு பெரிய துயரம், மனிதர்கள் தமிழர்களுக்கு தந்தது வந்து பெரிய துயரம், பெரிய இழப்பு. ஆனால் தமிழ் மொழிக்கு வந்து ஈழப் போராட்டம் பெரிய கொடை. தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் அது ஒரு பெரிய கொடையை வந்து கொடுத்தது. அது தமிழ் இலக்கியத்தை உலக இலக்கியமாக மாற்றி. நீங்கள் ஐரோப்பிய இலக்கியத்தில் உலகத்தமிழ் இலக்கியம், வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எதை எழுதினாங்க அப்படின்னு நம்ம படித்து பார்த்தோம்னா, ஐரோப்பிய மொழிகளில் இருக்கக்கூடிய பெரும் எழுத்தாளர்கள், காஃப்காவாகட்டும், இல்லை வந்து சாமுவேல் பெக்கெட் ஆகட்டும், எல்லாருடைய எழுத்துக்களையும் இந்த உலகப் போர் நடக்கிற போது மனிதர்களுடைய இருப்பு, எக்ஸிஸ்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் பிட்வீன் தி வார், இதுதான் அந்த துயரம். அதிலிருந்து எப்படி மீள முடியலை, சார்ட்டர்லாம் கேட்பேன், மீள முடியுமா அப்படின்லாம் கேட்பேன். அந்த மாதிரியான பெரும் துயரத்தை ஐரோப்பிய மொழிகள் எழுதிட்டு இருந்தது. அதை தமிழ் மொழி எழுத வச்சது இந்த போர் தான். இந்த போர்க்காலம், போருக்கு பின்னாடி இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிற இந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கை. அங்கே ஐரோப்பாவில் ஜெர்மனில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து ஐரோப்பாவுக்குள்ளேயே வேறு வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க. நான் போலந்தில் ஒரு 2 வருஷம் தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். அங்கே ஒரு இந்த உலக இலக்கியம் பற்றி பேசுகிறபோது எல்லாமே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் ஒவ்வொரு எழுத்தாளரும் அல்லது ஒவ்வொரு குடும்பமும் எப்படி வந்து சிதறண்டு போனது அப்படிங்கிறத பற்றி விரிவாக வந்து எழுத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அறிவியல் அறிஞர்கள் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிருக்காங்க. டெல்லியோ வந்து அங்கே டெல்லியோக்கு ஒரு ஊர் இருக்கு. மேடம் கியூரி அவங்க வேற ஒரு ஊர் போலந்தில் வந்து தங்கியிருக்காங்க. இப்படி எல்லா தரப்பும் சிதறி போகிறது, இந்த சிதறி போகிற வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க, அதை எழுதியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சிதறுண்ட வாழ்க்கையையும் துயரத்தையும் கையறு நிலையையும் எழுதுறது அப்படிங்கிறது தமிழுக்கு புதுசு இல்லை. நீங்கள் நம்முடைய பழைய இலக்கியத்தில் பார்க்கலாம். புறநானூறுலேயே இந்த கையறு நிலையும் துயரமும் இருக்குது. ஏன்னா அதுவும் ஒரு போர் பின்னணி தான். இந்த போர் பின்னணியில் நடக்கக்கூடிய பழைய போர் பின்னணிக்கும் நிகழ்கால போர் பின்னணிக்குமான இடையில் அது ஒரு தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சியை எழுதுறத முன் வச்சு தமிழ் இலக்கியத்தை உலகத்தமிழ் இலக்கியமாக பேசணும் அப்படின்னு அவர் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அது பேசினுடைய தொடர்ச்சியாக அவர் வந்து சிங்கப்பூரில் ஒரு உலக கவிஞர்கள் மாநாட்டில் அவர் தன்னுடைய முன்வைப்பாக வந்து பேசினார். ஆங்கிலத்தில் பேசினார். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்திலேயே ஒரு 2018 இந்த உலகத்தமிழ் இலக்கியம் அப்படின்னு ஒரு 3 நாள் கருத்தரங்கம் நடத்தணும். அதுக்கான இந்த உலகத்தமிழ் இலக்கியம் பற்றிய வரைபடம், அந்த வரைபடத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழ் இலக்கியங்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா, இலங்கை, இந்தியாவில் இருக்கவங்களும் இலங்கையில் இருக்கவங்களும் தான் தமிழ் இலக்கியம் எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் மலேசியாவிலேருந்து அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ் இலக்கியம் உலகத்தினுடைய கிழக்கு சூரியன் உதிக்கிற கிழக்கு நாடுகளிலிருந்து
இங்கே கனடா வரைக்கும் பரவி கிடக்கு. இந்த பரவலுக்கு பின்னணியில் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த போர் தான். அதனால் போர் தந்த துயரம் அப்படிங்கிறது ஒன்று மனிதர்களுக்கானதாக இருந்தாலும் இலக்கியம் என்ன ஒரு தமிழ் பேராசிரியர் மொழி பேராசிரியர்ங்கிற முறையில் தமிழுக்கு இந்த விஷயங்கள் சேர்ந்துருக்கு, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, வேற வேற விதமாக வந்துக்கிட்டே இருக்கு. வேற வேற விதமாக வர்றது அப்படிங்கிறத யார் பதிவு பண்ணாங்க, எங்கே பதிவாயிருக்கு, தனித்தனியாக எழுதியிருக்காங்க. நான் அந்த 2016 கருத்தரங்குக்கு வந்தப்போ போர்க்கால நாவல்கள் பற்றி தான் கருத்தரேன். அப்போ ஒரு 16 நாவல்கள் படிச்சுட்டு ஒரு செமினார். அப்போ அந்த நேரத்தில் வந்து போர் நடக்கிற காலத்தை பற்றியும் போருக்கு பின்னாடி புலமன்றதை பற்றியும் எழுதின எல்லாரும் சோபா சக்தி, குணாகர் இலகன், இங்கே ஒரு